Good morning students. Third lesson divorce question answer பார்க்கலாமா? Okay, miss read பண்ணையில நீங்களும் என்ன செய்யணும்? மிஸ் கூட ரீட் பண்ணணும். போட்டோ காப்பி வரும் இல்லையா உங்க செல்லுக்கு, அதை பார்த்து நீங்க தமிழ் நோட்ல எழுதிக்கோங்க. இப்போ டிவோர்ஸ் பார்க்கலாமா? ஓகே, லிசன். தேர்ட் லெசன், கல்வி கண் போன்றது. ஃபர்ஸ்ட் நம்ம லெசனோட நேம் எழுதுறோம். அடுத்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர் சொல்வதை எழுதுகனா டிக்வேர்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் டிக்வேர்ஸ் என்னன்னு பாப்போமா? கூட்டம். சே ஸ்பெல்லிங் கூ இட் டா இம். கூட்டம். கூட்டமா கூடி நிப்போம் இல்லையா, எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூட்டம் கூடுறது, அப்படிதானே? கூட்டம். செகண்ட் டிக்வேர்ஸ் தண்டோரா. தா இன் டோ. டோ லெட்டரை கவனிங்க. ரெட்ட கொம்பு டா துணை எழுத்து மூணையும் சேர்த்து என்ன சொல்லுவோம்? என்னப்பா சொல்லுவோம்? டோ ரா. தண்டோரா. தண்டோரானா என்னது? ஒரு செய்தியை அறிவிப்பாங்க இல்லையா. இப்ப ட்ரம்ஸ் அடிச்சாலே எல்லாரும் வெளியில வந்து வேடிக்கை பார்ப்போம், அப்படித்தானே? அப்படி ட்ரம்ஸ் அடிக்கவும் எல்லாரும் வெளியில வருவாங்க. நம்ம என்ன செய்தியை தெரிவிக்கணுமோ அதை சொல்லி தெரிவிச்சிருவாங்க. தண்டோரா மூலம் தண்டோரா அந்த இதை முரசறைந்து செய்தியை தெரிவிக்கிறது. தேர்ட் டிக்வேர்ஸ் சிறு தொழில். சி ரு தோ. தோ லெட்டர் கவனிங்க. ஒத்த கொம்பு தா துணை எழுத்து மூணையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? தோ. லீ லீ இல் இல். சிறுதொழில். சிறுதொழில். சிறு தொழில்னா இப்ப சின்னதா ஒரு கடை போட போறோம், இல்ல வேற ஏதாவது ஒரு சின்ன பிசினஸ் பார்க்க போறோம். சின்னதா, சரியா? எடுத்தோடனே நம்ம பெரிய பிசினஸ்ல எல்லாம் இறங்க முடியாது. பெரிய மாளிகை கட்டி எல்லாம் பெரிய கடை, ஒரு ஜவுளி கடை போடுறதுனா பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி பண்றது இல்ல. ஒரு சின்னதா ஒரு கட்டடம் கட்டி கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஆடைகளை வாங்கி. சோ அதைத்தான் என்ன சொல்லுவோம்? சிறு தொழில். அந்த மாதிரி இந்த லெசன்ல சைக்கிள், மிதிவண்டி கடை, பழுது பார்க்குற கடை, பஞ்சர் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிறு தொழில் தான் அவங்க வச்சிருந்தாங்க பொன்வண்ணன். ஸோ சிறு தொழில், சின்னதா ஒரு தொழில் பண்ணி நம்ம பிழைக்கிறது. நெக்ஸ்ட் ஃபோர்த் டிக்வேர்ஸ் அஞ்சல். ஆ இன்ச் சா இல். அஞ்சல். அஞ்சல்னா போஸ்ட், சரியா? போஸ்ட் மேன் சொல்லுவோம் இல்லையா, போஸ்ட் ஆஃபீஸ். அஞ்சல். ஃபிஃப்த் டிக்வேர்ஸ் மிதிவண்டி. மீ தி மிதி வண்டி. வா இன் டி மிதிவண்டி. மிதிவண்டினா என்னடா? சைக்கிள். சைக்கிளுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? மிதிவண்டி. சிக்ஸ்த் டிக்வேர்ஸ் அறியாமை. ஆ ரி யா மை. மை வேட கவனிங்க. லெட்டர நானா மாதிரி வளைவு போட்டு பக்கத்துல மா வந்திருக்கு. மை. அறியாமை. அறியாமைனா ஒரு செய்தியை நம்ம தெரியாம இருக்கிறது. இப்ப கல்வி அறிவு இல்லாம இருந்தாங்க இல்லையா, அதனால அந்த அறியாமையால தான் பொன்வண்ணனுக்கு அந்த உதவித்தொகை கிடைக்கல. அறியாமை, அந்த செய்தி தெரியாமலே இருக்கிறது. அறியாமை. செவன்த் டிக்வேர்ஸ் கிராமம். கி ரா மா இம். கிராமம். கிராமம்னா சின்ன ஊர். சின்ன ஊரை நம்ம என்ன சொல்லுவோம்? வில்லேஜ். வில்லேஜ் சொல்லுவீங்க இல்லையா, சோ கிராமம் தமிழ்ல. எய்த் டிக்வேர்ஸ் சூழ்நிலை. சூ பெரிய சூ போடணும், கீழே சுழிக்கிறதையும் இப்படி ஒரு சுழிச்சு விடணும். சூ இல் நீ லை. லை லெட்டர் கவனிங்க. நானா மாதிரி வளைவு போட்டு லா போட்டிருக்காங்க, குண்டு லா. லை. சூழ்நிலை.
சூழ்நிலையெல்லாம் அந்தந்த இடத்துக்கு இருப்பார் என்னோட சூழ்நிலை இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்தந்த இடத்துல என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒன்ஸ் அகைன் மிஸ் கூட டிக்வேர்ட் சொல்லுங்க பார்ப்போம். கூட்டம், தண்டோரா, சிறுதொழில், அஞ்சல், மிதிவண்டி, அறியாமை, கிராமம், சூழ்நிலை. டிக்வேர்ஸ் புரிஞ்சதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாமா? செகண்ட் ரோம் லெட்டர் வினா விடை கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தண்டோரா மூலம் என்ன செய்தி அறிவிக்கப்பட்டது? லெசன் கவனிச்சிங்களா? தண்டோரா மூலம் என்ன செய்தியை சொன்னாங்க அவங்க? அதாவது அந்த கிராம சபை தலைவர், அந்த பஞ்சாயத்து தலைவர் என்ன செய்தி அறிவிக்க சொன்னாரு? என்ன செய்திப்பா? கிராம சபை கூட்டத்துக்கு எல்லாரும் வரணும், கூட்டத்துல வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து கலந்துக்கிடணும் அப்படிங்கிற செய்தியை அறிவிச்சாங்க. அப்படிதானே மிஸ்? அதைத்தான் உங்களுக்கு ஷார்ட்டா என்ன சொல்லியிருக்கேன்னா, கிராம சபை கூட்டம் குறித்து தண்டோரா மூலம் அறிவிக்கப்பட்டது. அதாவது தண்டோரா மூலம் என்ன செய்தி அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. கிராம சபை கூட்டத்துக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து கலந்துக்கோங்க அப்படிங்கிற செய்தி அறிவிக்கப்பட்டது. கொஞ்சம் லென்த்தா இருக்கிறதுனால மிஸ் என்ன பண்ணியிருக்கேன், கிராம சபை கூட்டம் மட்டும் போட்டிருக்கேன் மிஸ். ஆன்சர் எழுதிடலாமா? ஓகே, ரீட் பண்ணுங்க. கிராம, கி, ரா, ம, கிராம, சபை, சா, பை. பை லெட்டரை கவனிங்க, நானா மாதிரி வளைவு போட்டு பா வந்திருக்கு. சபை, கூட்டம், கு, இட், டா, இம், கூட்டம், குறித்து, கு, ரி, இட், து, குறித்து, தண்டோரா, தா, இன், டோ. டோ லெட்டரை கவனிங்க, ரெட்டை கொம்பு, டா, துணை எழுத்து, மூணு சேர்ந்துதான் என்னது? டோ. ரா, தண்டோரா, மூலம், மூ, லா, இம், மூலம், அறிவிக்கப்பட்டது. ஆ, ரி, பி, இக், கா, இப், பா, இட், டா, து, அறிவிக்கப்பட்டது. வேர்ட் பெருசா இருந்தா நீங்க ரெண்டு டிக்வேர்ட்ஸா பிரிச்சு எழுதுங்க. அறிவிக்க ஒரு இப்பு போட்டுட்டு பட்டது, அறிவிக்கப்பட்டது. ஓகே, கொஸ்டினை கவனிங்க நல்லா. தண்டோரா மூலம் என்ன செய்தி அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் சொல்லுங்க. கிராம சபை கூட்டம் குறித்து தண்டோரா மூலம் அறிவிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் புரிஞ்சதா? செகண்ட் கொஸ்டின் போலாமா? பஞ்சாயத்து தலைவர் கிராம சபை கூட்டத்தில் எதனை குறித்து பேசினார்? பஞ்சாயத்து தலைவர் கூட்டம் வச்சிருந்தார் இல்லையா, அந்த கூட்டத்துல வந்து அந்த பஞ்சாயத்து தலைவர் எதை பத்தி பேசினார்ப்பா? லெசன் கவுன்சிலிங்ல சொல்லுங்க பாப்போம். எதை பத்தி பேசினாரு? அரசு சிறுதொழில் தொடங்குறது யார் யார் தொடங்க போறீங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவித்தொகை தராங்க, அவங்களோட நேம் லிஸ்ட் வந்திருக்கு, அந்த நேம் லிஸ்ட்டை நான் வாசிக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படிதானே? அதை பத்தி தானே பேசினாரு. சிறுதொழில் தொடங்குறதுக்கான உதவித்தொகை வழங்குறத பத்தி தானே பேசினாரு. அதைத்தான் நம்ம ஆன்சரா எழுத போறோம். புரிஞ்சதா? கொஸ்டின் என்ன, ஆன்சர் என்ன, புரியுதா? ஆன்சர் ரீட் பண்ணலாமா? மிஸ் கூட ரீட் பண்ணுங்க. அரசின் அ, ரா, சி,
இன் அரசின் சிறு தொழில் சி ரு சிறு தொழில் தோ தோ லெட்டரை கவனிங்க ஒத்த கொம்பு தா துணை எழுத்து தோ லி இல் சிறு தொழில் உதவித்தொகை உ தா பி இத் உதவி தொகை தோ தோ லெட்டரை கவனிங்க ஒவ்வொரு லெட்டரையும் கவனிங்க அப்பதான் நீங்க சொல்லிக்கிட்டே தொகைனா தோ கரெக்டா எழுதுவ கை கரெக்டா எழுதுவ சோ தோ எப்படி போடணும்னு பாரு ஒத்த கொம்பு தா துணை எழுத்து மூணு சேர்த்து தான் என்னது தோ நெக்ஸ்ட் கை நானா மாதிரி வளைவு போட்டு கா போட்டேன்னா என்னது கை தொகை வழங்கும் பா லா இங் கு இம் வழங்கும் திட்டம் தி இட் தா இம் திட்டம் குறித்து கு ரி இத் து குறித்து பஞ்சாயத்து தலைவர் பா இன்ச் சா யா இத் து இத் பஞ்சாயத்து தலைவர் தா லை பா இர் தலைவர் கிராம கி ரா மா கிராம சபை சா பை பை லெட்டரை கவனிங்க நானா மாதிரி வளைவு போட்டு பா போட்டிருக்கு பை இக் கிராம சபை கூட்டத்தில் கூ இட் தா இட் தி இல் கூட்டத்தில் கிராம சபை கூட்டத்தில் பேசினார் பே ரெட்டை கொம்பு பா ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லுவோம் பே சி நா நா இர் பேசினார் ஆன்சர் சொல்லுங்க அரசின் சிறு தொழில் உதவித்தொகை வழங்கும் திட்டம் குறித்து பஞ்சாயத்து தலைவர் கிராம சபை கூட்டத்தில் பேசினார். ஆன்சர் லென்த்தா இருக்குன்னு நினைக்க வேண்டாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின்ல உள்ளதே நீங்க பின்னாடி ஜாயின் பண்ணிடலாம். அந்த ரீசனை மட்டும் சொல்லுங்க. எதனை குறித்து பேசினார், அந்த எதனைன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன ரீசன் அதை மட்டும் சொல்லுங்க. அரசின் சிறுதொழில் உதவித்தொகை வழங்கும் திட்டம் குறித்து. திருப்பி கொஸ்டின்ல பாருங்க, பஞ்சாயத்து தலைவர் கிராம சபை கூட்டத்தில் பேசினார். கொஸ்டின்ல உள்ளதை இப்படியே பின்னாடி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க புரிஞ்சதா? ஒன்ஸ் அகைன் மிஸ் கொஸ்டின் கேட்க ஆன்சர் பண்ணி பார்ப்போம். தண்டோரா மூலம் என்ன செய்தி அறிவிக்கப்பட்டது? கிராம சபை கூட்டம் குறித்து தண்டோரா மூலம் அறிவிக்கப்பட்டது. செகண்ட் கொஸ்டின், பஞ்சாயத்து தலைவர் கிராம சபை கூட்டத்தில் எதனை குறித்து பேசினார்? அரசின் சிறுதொழில் உதவித்தொகை வழங்கும் திட்டம் குறித்து பஞ்சாயத்து தலைவர் கிராம சபை கூட்டத்தில் பேசினார். ரெண்டு கொஸ்டின் ஆன்சர் புரிஞ்சதா? தேர்ட் கொஸ்டின் போலாமா? தேர்ட் கொஸ்டின்,
பொன்வண்ணனுக்கு உதவித்தொகை ஏன் கிடைக்கவில்லை? எதுக்குப்பா பொன்வண்ணனுக்கு கிடைக்கல உதவித்தொகை? எதுக்குப்பா? அறியாம, அப்படித்தானே? ஏற்கனவே பஞ்சாயத்து தலைவர் போஸ்ட் அனுப்பியிருந்தாரு, உங்களுக்கெல்லாம் உதவித்தொகை வேணும்னா நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து நீங்கள் கையெழுத்து போட்டு போங்க, போனீங்கன்னா தான் உங்களுக்கு அரசாங்கத்துலேருந்து அந்த உதவித்தொகை வரும், உங்கள் நேமெல்லாம் அதில் சேர்ந்து வரும் அப்படின்னு தபாலில் எழுதி ஒவ்வொரு வீட்லையும் போட்டிருந்தாரு. ஆனால் அந்த பொன்வண்ணன் என்ன பண்ணாரு? படிக்க தெரியாததுனால அது என்னன்னே அவர் கண்டுக்கல, கையெழுத்தும் போடலை. அப்புறம் எப்படி இவர் நேம் லிஸ்ட் வரும்? கையெழுத்து போட்டவங்க நேம் லிஸ்ட் தானே அரசாங்கம் வரைக்கும் போய் யார் யாருக்கு உதவித்தொகை அவங்க வழங்க போகிறாங்களோ அவங்க நேம் லிஸ்ட்டை அவங்க திருப்பி அனுப்புவாங்க, அப்படிதானே? அப்போ பொன்வண்ணனுக்கு வந்து அந்த அறியாமை, கல்வி அறிவு இல்லாததுனால அந்த அறியாமையால் உதவித்தொகை கிடைக்கல. அதைத்தான் நம்ம ஆன்சராக சொல்ல போகிறோம். ஓகேவா? அறியாமையால் அவருக்கு உதவித்தொகை கிடைக்கல. யாருக்கு? பொன்வண்ணனுக்கு. ஆன்சர் பண்ணலாமா? பொன்வண்ணனுக்கு சே ஸ்பெல்லிங். போ, ஒத்த கொம்பு, பா, துணை எழுத்து மூணையும் சேர்த்து என்ன சொல்லுவோம்? போ. இன், பா, இன், நா, நூ, இக், கு. பொன்வண்ணனுக்கு. இந்த பொன்வண்ணனோட நேம்ல 2 சுழி இன்னு 3 சுழி இன்னெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க பார்ப்போம். லெட்டர்ஸ் தெரியணும் இல்லையா? பொன், பொன் சொல்லையில 2 சுழி இன். வண்ணனுக்கு இந்த வண்ண அப்படின்னு சொல்லையில 3 சுழி இன்னு 3 சுழி நா வந்திருக்கு. நூ பாருங்க, 2 சுழி நூ வந்திருக்கு. ஸ்பெல்லிங் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா பார்த்து எழுதுங்க. கொஸ்டின்ல கூட அவரோட நேம் இருக்குது. பொன்வண்ணனுக்கு உதவித்தொகை உ த வி இத், உதவி தொகை. தோ, தோ லெட்டரை கவனிங்க. ஒத்த கொம்பு, தா, துணை எழுத்து 3 சேர்ந்தது தோ. கை, கை லெட்டரை கவனிங்க. நானா மாதிரி வளைவு போட்டு கா போட்டிருக்கு. கை, தொகை. அறியாமையால், ஆன்சரே இதான், கரெக்ட் ஆன்சர். அறியாமையால். இங்க ஏன் கிடைக்கவில்லைன்னு கேட்டிருக்காங்க பத்தியா? இந்த ஏன் அப்படிங்கிற இடத்துல நம்ம அறியாமையால். சே ஸ்பெல்லிங். அ ரி யா மை. மை லெட்டரை கவனிங்க. நானா மாதிரி வளைவு போட்டு மா போட்டிருக்கு. மை. அறியாமை. யாழ், யா இல். அறியாமையால். ஃபர்ஸ்ட் அறியாமை அப்படின்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் அது கூட யா இல் சேர்த்துக்கோ. அறியாமையால். இந்த வேர்டு புரியுதா? இதுதான் ஆன்சர். ஸ்பெல்லிங் நல்லா சொல்லிக்கிட்டே ரீட் பண்ணிக்கிட்டே எழுதி பாருங்க. அறியாமையால். கிடைக்கவில்லை. கி, டை, டை லெட்டரை பாருங்க. நானா மாதிரி போட்டு டா போட்டிருக்காங்க. டை, இக், கா, வி, இல், லை. லை லெட்டரை கவனிங்க. நானா மாதிரி வளைவு போட்டு குண்டுலா போட்டிருக்காங்க. லை. கிடைக்கவில்லை. பொன்வண்ணனுக்கு உதவித்தொகை அறியாமையால் கிடைக்கவில்லை. மிஸ் கொஸ்டின் கேட்க ஆன்சர் பண்ணிரு. பொன்வண்ணனுக்கு உதவித்தொகை ஏன் கிடைக்கவில்லை? பொன்வண்ணனுக்கு உதவித்தொகை அறியாமையால் கிடைக்கவில்லை. கொஸ்டின் ஆன்சர் புரிஞ்சதா? டிக்வேர்ட்ஸும் கொஸ்டின் ஆன்சரும் போட்டோ காப்பி பார்த்து தமிழ் நோட்ல எழுதிருங்க. அடுத்து நீங்க என்ன செய்யணும்? ரஃப் நோட்ல 5 டைம்ஸ் ஸ்பெல்லிங் சொல்லிக்கிட்டே எழுதி பார்க்கணும். எழுதி பார்ப்பீங்களா? கொஸ்டினும் எழுதி பார்த்து ஆன்சரையும் கொஞ்சம் படிச்சு பார்க்காம எழுதி பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ.